டம்ளர் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி ஜெல்லி, அது வித்தியாசமான ஒரு ஸ்வீட் செய்யலாம். அதுக்கு அதே டம்ளரில் தண்ணி எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் வந்து ஒரு 3 விசில் விடலாம். குக்கரில் 3 விசில் விட்டு இது வந்து ஜெல்லி மாதிரியே இருக்கும். எந்த கெமிக்கல்லாம் சேர்க்காத ஒரு ஜெல்லி. 3 விசில் விட்டு வேக வைப்போம். வந்துருச்சு. இப்போ வந்து சர்க்கரை போட்டுக்கலாம், பாதி சர்க்கரை. எசன்ஸு, ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கலர் பொடி, இன்னும் கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்து இது பண்ணுவோம். ஆறிடுச்சு. நீ கப்பில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் விட்டுக்கலாம். ஏன்னா அதில் இருக்க எக்ஸ்ட்ரா நீர் இருந்தால் அது எப்படி எடுத்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஃப்ரீசரில் வச்சிடலாம். கீழே போட்டுருதுடி கோணியம்மா. வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு 1 ஹவர் கழிச்சு எடுக்கலாம். ஜெல்லி, ஜவ்வரிசி ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இது வித்தியாசமான ஸ்வீட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க, நல்லாயிருக்கும்.